இப்போ மெயினாக சொல்கிறது என்ன அப்படின்னா அப்ஸ்கில் பண்ணலை, அதுக்கப்புறம் ஏஐ வந்துருச்சு, நாங்கள் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், நாங்களே வச்சு ஒர்க் பண்ணிப்போம், டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ள ஐடியில் இருக்க ஒவ்வொரு எம்ப்ளாயுமே நாளுக்கு நாள் தன்னை அப்ஸ்கில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நான் ஒரு டெக்னாலஜி மட்டும் வச்சுட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே ஒரு மோர் தென் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் சர்வே பண்ண முடியுமானா முடியாது. நான் என்ன அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருப்பேன் டே பை டே. அப்படி அப்ஸ்கில் பண்ணவங்க தான் 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் உள்ள ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க காட்டுற ரீசன் அப்ஸ்கில்ங்கிறது வந்துட்டு நாட் குட். அந்த நிறுவனங்கள் மெயினாக சொல்கிறது வந்து அவங்கள வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்களோட ப்ராஃபிட் மோட்டிவ் தான். இப்போ இருக்கிற குளோபல் அன்சர்டனிட்டினால் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸில் சில அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரன்ச்சர்ஸ் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்களோட இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகுது. ஓவரால் ப்ராஃபிட் கம்மியாகலை, ஜஸ்ட் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகுதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து ஒரு சில வேலையாட்களை பணியிலேருந்து நீக்கிட்டு அந்த இடத்துல ஃப்ரெஷர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை அந்த இடத்த நிரப்பாமல் ஆல்ரெடி இருக்கிற டீம் மெம்பர்ஸ்க்கு அதிக பணி சுமைகளை கொடுத்து அந்த வேலைகளை முடிக்கிறதுன்ற மாதிரியான ஒரு போக்கில் தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு.